அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த 6வதோடைய வகுப்புடைய பதிவு. இந்த 6வதோடைய வகுப்புல பதிவு என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய நெருங்குதல், அ சேஞ்சிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5வது வகுப்புல ஷைத்தானை பற்றி நம்ம பார்த்தோம். குர்ஆனை ஓதினால் எப்படியெல்லாம் ஷைத்தான் ரூட்ட மாத்தி வழிகெடுப்பான், எப்படியெல்லாம் பல சிந்தனைகள மனசுல ஊட்டுவான், எப்படியெல்லாம் ஊசலாட வைப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த குர்ஆன் ஆயத்துகள் மூலியமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பார்த்திருந்தோம். இந்த 6வது வகுப்புல சேஞ்சிங் ஆஃப் லைஃப் அப்படின்னா, என்ன நமக்கு மாற்றத்தை தரப்போகிறது அப்படின்ற ஒரு இதில தான் நம்ம இந்த வகுப்ப நம்ம பார்க்குறோம். இப்போ குர்ஆன் என்றாலே பரவலாகவே என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்னா, முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் கண்மூடித்தனமாக நம்புறோம். இது அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் நம்மளுக்கு இறக்கியிருக்கிறான் என்ற விஷயம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அத நம்பத்தான் வேணும். ஆனால் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் கண்மூடித்தனமா நம்புறது முற்றிலும் தவறு. ஏன்னா, இது ஒட்டுமொத்த அகிலத்தாரின் மனித சமுதாயத்துக்கும், மனித குலத்திற்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு அருளை இறக்கி வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். இந்த குர்ஆனை நாங்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் இறக்கினோம். இதில் நேர்வழி இருக்கின்றன. இதிலை படித்தவர், இதை பற்றி பிடித்தவர் இதில் நிச்சயமாக வெற்றி காண்பார் என்று நம்ம குர்ஆனிலே படிக்கிறோம். அப்போ ஒரு குர்ஆன் என்று சொன்னாலே ஒரு ஒரு சடங்காக ஒரு அது ஏதோ விஷயங்கள் இருக்கிறது. பழைய காலத்து விஷயங்கள் இருக்குது என்ற ஒரு விஷயத்த அந்த நோக்கத்திலே நம்ம என்ன செய்றோம் அதிகமாக சிந்திக்கிறோம். இது முற்றிலும் தவறு தான். ஏன்னா குர்ஆன் என்றால் என்ன அப்படின்றத பத்தி முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்ல வருது? உஸ்தாத் சொன்ன மாரி குர்ஆன முதல்ல ஒண்ணுமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்னமோ தெரிஞ்சுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக நான் படிக்க போறேன். புதுசாக நான் தெரிஞ்சுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முழு மனதோட, தொறந்த மனதோட என்ன செய்யணும்? ஆர்வத்தோட செல்லணும். ஏன்னா ஒரு மனுஷன் ஆர்வத்தோட செய்ற செயல் தான், நம்மளுக்கு அது ஒரு உற்சாகத்தையும், உத்வேகத்தையும் குடுத்து முன்னேறி செல்ல செய்யும். ஏன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு கேம் விளையாடுறப்போ ஒரு ஒரு லெவல் கிராஸ் பண்றப்போ இன்னும் அதிகமா உற்சாகப்படுத்தும். ஏன் அடுத்த லெவல் தாண்டுறது எப்படியெல்லாம் பாயிண்ட்ஸ் வரும்? இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் சம்பாதிக்கலாம். இன்னும் நெறைய வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தையும், ஒரு சிந்தனையும் ஊட்டும். அதுக்கப்புறம் விளையாடுறப்போ இன்னொரு ஸ்டேஜுக்கு போறப்போ, அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்ட தாண்ட எப்படி குழந்தைகளுக்கும், இப்ப பெரியவங்கலாம் விளையாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு உற்சாகத்த குடுக்குது. இந்த லெவல் தாண்ட தாண்ட உற்சாகத்த குடுக்குது. அப்ப அந்த அளவுக்கு உற்சாகத்த குடுக்குது அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம ஆர்வம் காட்டுறோம். அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறோம். அப்ப தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறோம் அந்த விஷயம் அதே இன்ட்ரெஸ்ட்டு, அதே விஷயம் நம்ம குர்ஆன்ல முழு மூச்சாக இறங்கணும். என்ன இருக்குது குர்ஆன்ல? என்ன சொல்லப்படுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை எதுக்கு இறக்கினான்? இந்த குர்ஆன் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் அது விளங்கணும். குர்ஆன விளங்குனால் மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கையில அது மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற விஷயத்த நம்ம ஆழமாக நம்பணும். அப்படித்தான் இத நான் பார்க்கிறேன். அ குர்ஆன் என்றால் ஒரு ஒரு வெறுமனே ஒரு தாளாக தாள்ல எழுதப்பட்ட ஒரு விஷயமாகவோ, அல்ல தாள்ல பதியப்பட்ட ஒரு ஆயத்தாகவோ, அல்லது ஒரு கடவுள் நம்பிக்கைக்காக இறக்கப்பட்ட ஒரு குர்ஆனாகவோ கிடையவே கிடையாது. நம்மளுடைய வாழ்வியல விஷயத்தை மாற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை தரங்களை மாற்றுவதற்கு, நம்மளுடைய காரியங்களை நற்காரியங்களாக மாற்றுவதற்கு அது அருளப்பட்டிருக்கிறது. அந்த வழி அந்த குர்ஆன் மீது நம்மளுடைய வாழ்வில் நேரான பாதையில் இழுத்து செல்வதற்கு நம்மளுக்கு அருளப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன பற்றி தான் படைத்த அந்த குர்ஆனை பற்றியே, தன் அருளிய குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். 32வது சூராவில் 2லிருந்து 3ல சொல்றான். அல்லாஹ் இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம். இதில எந்த சந்தேகமும் இல்ல. அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா 32ல 2ல சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்சீலுல் கிதாபு லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ அழகாக சொல்றான் பாருங்க. இந்த ஒரு ஆயத்து போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஆயத்த வைத்து இது உண்மையான வேதம் என்பதற்கு ஒரு சான்று இந்த ஒரு ஆயத்து போதும். ஏன்னா, அவனே சொல்றான், சாட்சி கூறுறான். இதில நான் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இந்த வேதத்தை இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றான் அப்படின்னா,
அருளப்பட்ட எல்லா சூறாக்களை நீங்க எடுத்து ஓதி பாருங்க. அதில அர்த்தத்த படிச்சு பாருங்க. ஒரு தவறு, ஒரே ஒரு தவற வந்து நீங்க என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அதே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நீங்கள் நான் படைத்தவற்றிலிருந்து நீங்கள் ஈயுடைய ரெக்கை அளவு நீங்கள் கண்டுபிடித்தால், நிச்சயமாக நீங்க என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் செய்யவே முடியாது என்று அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். அல்லாஹ் வந்து தான் படைத்த விஷயத்த வந்து ரொம்ப எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு படைப்ப படைத்தாலும், ஒரு ஈயாவது நீங்க படைத்து காமிங்க அல்லாஹ் சேலஞ்ச் விடுறான். அப்போ குர்ஆன்ல அந்த விஷயத்த சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஈய அளவு, ரெக்கை அளவு நீங்க படைத்து காமிங்கன்னு சொல்றான். அப்படி ஈயாவை படைத்து காமிங்கன்னு சொல்றப்போ வந்து, அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். இன்றைய அளவிற்கு வரைக்கும் இத்தனை நூற்றாண்டு காலம் 1500 வருடங்கள் தாண்டி விட்டன. இஸ்லாம் வந்து இன்றைய நூற்றாண்டு வரை இந்த நூற்றாண்டு காலம் வரைக்கும் என்ன செய்யப்படவில்லை? அந்த சேலஞ்சுக்கு எதிராக எந்த ஒரு நபராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்னதான் நூற்றாண்டுகள் வளர்ந்தாலும், என்னதான் அறிவியல் ஆராய்ச்சி வளர்ந்தாலும், ஒரு ரோபோவ கண்டுபிடித்தாலும், அதற்கு நாம் சார்ஜிங் போட்டால் தான், அதற்கு நம் மெமரிகளை ஏத்தினால் தான், அதுக்கு நாம் ஃபீட் பண்ணா தான் என்ன செய்ய முடியும்? அது இயங்குமே தவிர, அல்லாஹ் படைத்தது போல், நம்மளை படைத்தது போல எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் படைக்க முடியாது என்ற ஒரு ஆணித்தரமான விஷயத்தை நான் நம்புகிறோம். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதேபோல எத்தனையோ வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேதத்தில் எந்த ஒரு தவறுகளையும் இதுநாள் வரைக்கும் யாரும் காணப்படவில்லை. முக்கியமாக குர்ஆனிலேயே வந்து எத்தனையோ பகவத்கீதை இருக்கிறது. அதே மாரி பைபிள் இருக்குது. இது எல்லாம் பல வருடத்திற்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும்? சில விஷயங்கள் மாற்றப்படுகிறது. ஆனால் குர்ஆனில் 1500 வருடங்களாக தாண்டிவிட்டு அருளப்பட்டுள்ளது. 1500 வருடங்களாக தாண்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, இன்றைய வரைக்கும் அந்த குர்ஆன்ல ஒரு எழுத்தாவது என்ன செய்யப்படல? தவறு என்று யாராலும் சுட்டிக்காட்டப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அது உண்மையான வேதம் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். உண்மையான வேதம் என்று அல்லாஹ் என்ன செய்றான்? அவன் நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கான். அப்போன்றக்கப்போ வந்து நம்ம அந்த வேதத்தில வந்து தவறு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ ஒரு தவறே இல்லாத ஒரு வேதத்த வந்து நம்ம எப்படி அது எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதுதான் உண்மையான வேதம். இதில் நிச்சயமாக நம்மளுக்கு படிப்பினை இருக்கு என்ற ஒரு ஆர்வத்தோட நம்ம இறங்க வேணும். ஏன்னா அல்லாஹ் வந்து வெறுமனே வந்து சொல்லிட்டு போற விஷயம் அல்ல. குர்ஆனை பற்றி அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக இது உண்மையான வேதம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அதில எந்த அளவிற்கு நம்ம ஆழமாக சிந்திச்சு, நம்ம ஆழமாக படிச்சு பார்த்தா தான் நிச்சயமாக இது உண்மையான வேதம் என்று எந்த ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் என்ன செய்வாங்க? இது உறுதியாக நம்புவார்கள். காரணம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ அழகாக சொல்லிட்டு வர்றான். இன்னும் சொல்றான் அல்லாஹ், இதை இவர் இட்டுக்கட்டி விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறிலே உமக்கு முன்னர் எச்சரிப்பவர்கள் வராத சமுதாயத்தை முஹம்மதே நீர் எச்சரிப்பதற்காகவும், அவர்கள் நேர்வழி பெறுவதற்கும் இது இறைவனிடமிருந்து உமக்கு வந்த உண்மை. அல்லாஹ் சொல்றான் பாருங்க. 32வது சூராவில் 3வது ஆயத்தில் இது உம்முடைய இறைவனிடமிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லி காண்பிக்கிறான். உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு சத்தியமான வேதம், உண்மையான வேதம் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அப்போ ஒரு குர்ஆனை முதல்ல நம்ம விளங்கணும். குர்ஆன் என்றால் இதுதான் குர்ஆன். உண்மையான வேதம், உண்மையான சத்தியமான வேதம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் இறுதியான வேதம் இந்த குர்ஆன் தான். இந்த வேதத்தில் எந்த ஒரு தவறையும் இதுநாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இது உண்மையான வேதம். அல்லாஹ்விடத்தில் வந்து உண்மையான இறைவனிடத்தில் வந்திருக்குது என்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக மனதில வந்து பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா, இதில தான் எல்லா விஷயம் அடங்கியிருக்கு. எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் உலகம் அழிகிற வரைக்கும் இந்த குர்ஆன் தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கப் போகிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய விஷயமாகத்தான் இந்த குர்ஆன் திகழ இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த குர்ஆனுடைய வகுப்பில் நம்ம முடிவு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு இந்த குர்ஆன் என்றால் என்ன என்ற விஷயத்தை முழுமையாக நம்ம என்ன செய்வோம்? தெரிஞ்சுக்குருவோம். ஏன்னா, குர்ஆனுடைய வாழ்வியல வந்து குர்ஆனுடைய விஷயத்தை வாழ்வியல கொண்டு வரதுன்னா, அவ்வளோ லேசான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா, அது படிப்படியாக இப்போ வரைக்கும் 6வது வகுப்பு வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆனுடைய அ முதல்ல அந்த முதன்மை அந்த குர்ஆன ஓதுவதற்காக முதல் அடித்தளம் என்னவென்று நம்மளுக்கு படிப்படியாக சொல்ல தரப்படுகிறது. அதேபோல தான் நம்ம முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ்.
இதனால் இத்தனை வகுப்புல 5 வகுப்புல வரைக்கும் ஷைத்தானுடைய விஷயம் வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா குர்ஆனுடைய முதல் பக்கத்திற்கு முதல் அடி நம் குர்ஆனுடைய வாழ்வியலுக்கு முதல் அடியை எடுத்து வைக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடியில வந்து குர்ஆன் என்றால் முதல்ல என்ன என்று தெரிவதற்காக நம்மளுக்கு இந்த வகுப்புல சொல்லத் தரப்பட்டிருக்கு. அதேபோல நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காததன் மீதும் சத்தியம் செய்கிறேன். இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும் என்று 69வது சூறாவில் 38 52 வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது? பேசப்படுகிறது. அது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் அது வந்து ஒரு வாட்டி படித்து பார்த்தாலே நம்மளுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு இந்த குர்ஆனை பற்றி சொல்றான் அப்படின்று. அல்லாஹ் சொல்றான் பாருங்க 38ல நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காததன் மீதும் சத்தியம் செய்கிறேன். இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும். இக்கவிஞனின் கூற்று அல்ல. குறைவாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். இது சோதிடம் கூற்றும் அல்ல. குறைவாக படிப்பினை பெறுகிறீர்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க 41வது ஆயத்து வரைக்கும் சொல்றான். இது எந்த ஒரு கவிஞனின் கூற்றும் அல்ல. இந்த ஒரு ஒவ்வொரு ஆயத்தும் வந்து ஏதோ ஒரு கவிதை ஒரு பாரதிதாசன் எழுதின மாரி ஒரு கவிதை போன்ற ஒரு ஆயத்துகளோ, அல்லது ஒரு ஜோசியம் சொல்றான் பாருங்க. இன்னும் ஒண்ணுமே இல்லாத ஒரு பொய்யான விஷயத்துக்கு வந்து ஜோசியம் சொல்றான் பாருங்க. கிளி ஜோசியம் அந்த மாரி ஒரு மனிதன் சொல்லிட்டு போன விஷயம் அல்ல. நேரடியாகவே நான் சொன்ன விஷயம் என்று அல்லாஹ் இங்க பதிவேடுகிறான். இது அகிலத்தாரின் இறைவனிலிருந்து அருளப்பட்டது என்று 43வது ஆயத்துல சொல்றான். இது நான் அருள்னப்பா, நான் இறக்கியிருக்கேன். பாருங்க குர்ஆனை பற்றி முதல்ல வந்து இந்த குர்ஆன் என்றால் என்ன விளங்குவதற்கு அல்லாஹ்வே நேரடியாகவே குர்ஆன் என்றால் இதுதான் அப்படின்று நம்மளுக்கு விளங்கும் அளவிற்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு விளங்கும் அளவிற்கு நம்மளுக்கு கற்றுத்தர்றான். இப்போ குர்ஆன் எந்த அளவிற்கு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அத்தாட்சிகள் மூலியமாகவும் தன்னுடைய வாயில் மூலியமாக அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்றான்? வெளிப்படுத்திக்கிறான். குர்ஆன் என்றால் இதான்ப்பா. எந்த ஒரு கவிஞன் மூலியமாகவோ, எந்த ஒரு ஜோதிடர் மூலியமாக என்ன செய்யல அருளப்படவில்லை. யாராலும் இது என்ன செய்யல சொல்லப்படவில்லை. நான் நேரடியாக இறக்கியிருக்கேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதேபோல அல்லாஹ் சொல்றான், சில சொற்களை இவர் முஹம்மது நம்மீது இட்டுக்கட்டி இருந்தால் வலது கையால் இவரை தண்டித்திருப்போம். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக நம்பக்கூடிய நாம், அவர் ஒருவேளை இது எந்த ஒரு கூற்றை அதிகரித்து பொய் என கருதி சொல்லியிருந்தால், அவர்களை இடது கையால் என்ன செய்திருப்போம்? அவர்களை தண்டித்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய வேதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மேலாக நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிருக்கு மேலாக நாம் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட தூதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இவர் சில சொற்களை இவர் முஹம்மது நம்மீது இட்டு கட்டியிருந்தால், ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஒரு விஷயத்தை ஏதாவது கூடுதலாக ஒரு எழுத்தோ அல்லது 2 எழுத்தோ கூடுதலாக சேர்த்து சொன்னால் இட்டு கட்டியிருந்தால் அவரை பற்றி சொல்றான், வலது கையால் இவரை தண்டித்திருப்போம். வலது கையால் தண்டித்திருப்போம். அப்போ என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, இதில் எந்த ஒரு எழுத்தோ, எந்த ஒரு பிழையோ, எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை. இது உண்மையான வேதம். இதை யாராலும் மாற்ற முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக வரப்பட்டது தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த ஒரு குர்ஆன் அல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நேரடியாக நான் இறக்குறேன். இதுக்கு இடைத்தூரமாக ஒரு தூதராக, ஒரு மெசேஞ்சராக, ஒரு வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் தவிர, இவர்தான் இதை அருளினார் என்று என்ன சொல்லல எங்கேயுமே அல்லாஹ் சொல்லவே இல்லை. அதேபோன்று அல்லாஹ் சொல்கிறான், பின்னர் இவரது நாடி நரம்புகளை துண்டித்திருப்போம். அதுக்கப்புறம் சொல்றான், அவர் அப்படி செஞ்சிருந்தாருன்னா, இட்டுக்கட்டிருந்தாருன்னா, நாடி நரம்புகளை துண்டித்திருப்போம். முஹம்மது என்று கூட பார்க்க மாட்றான் அல்லாஹ். அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய விஷயத்துல வந்து எந்த அளவுக்கு கடினமா இருக்கு அப்படின்றான். குர்ஆன் உண்மை என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட என்ன செய்ய மாட்டேன், பாரபட்சம் பார்க்க மாட்டேன். அதில் தவறுகளை இட்டுக்கட்டி இருந்தால், அது ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி சேர்த்து சொல்லியிருந்தால், அவரை கூட நான் என்ன செய்வேன், பாரபட்சம் பார்க்காமல் அவர்களை தண்டித்து நரம்புகளை வைத்து துண்டித்திருப்பேன். அவர்களை தண்டித்து என்ன செஞ்சிருப்பேன், தூக்கி எறிஞ்சிருப்பேன். அவரை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் நான் என்ன செய்வேன், பக் ப பு என்ன இது பண்ண மாட்டேன், கருத மாட்டேன். நபியாக இருந்தாலும் சரி, நான் கருத மாட்டேன் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப என்ன புரிகிறது? நேரடியா என்ட்டருந்து வந்துச்சுப்பா. இந்த குர்ஆன் நான் அருளினது. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்க முதல்ல அத புரிஞ்சுக்கிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு எவருக்கும் அவனை தடுப்பவர் அல்லர். அது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டிப்பதையே இந்த இட்டு கட்டியிருந்தாங்கன்னா, நபிகள் நாயகம் தண்டிப்பது யாராலும் தடுத்திருக்க முடியாது.
அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சான்னா யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சொல்றான், "இது இறைவனை அஞ்சியோருக்கு அறிவுரை." எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வை நம்புவோருக்கு இது ஒரு அறிவுரை. ஏன் என்ன நம்புவோருக்கு? அல்லாஹ்வும் மறுமை நாள் நம்புறோமா இல்லையா? அப்படி நம்புனா தான் மூமினாவும், முஸ்லிமா இருக்க முடியும் முதல்ல. கலிமா என்று சொன்னாலே அல்லாஹ் ஒருவனே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தூதர் என்று நம்புவது தான் கலிமாவே. அப்ப அந்த கலிமா நம்மட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நம்புதல்னு அர்த்தம். அல்லாஹ்வும் மறுமை நாளும் தூதரை நம்புதல் தான் அந்த கலிமாவுடைய முழு நோக்கம். அப்படி இல்லாட்ட கலிமா சொல்லி பிரயோஜனமே இல்ல. அப்படி அல்லாஹ் நம்புறோம் அப்படின்னு சொன்னா, இதுல உண்மையான அறிவுரை இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ குர்ஆன் என்ன விளங்குது அப்படின்னா, இந்த குர்ஆனில் உண்மை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதில் நம்முடைய வாழ்க்கைக்கு முழு முழு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாழ்வியலான குர்ஆனாக நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு வெற்றியான பாதை. இதிலே தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய பாதையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி மிக அழகாக, தெளிவாக இந்த குர்ஆனோட இன்ட்ரோடக்ஷன அல்லாஹ் குடுத்துட்டான். ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்றைக்கு ஒரு படத்தை பார்க்க போகும்போது ஒரு ட்ரெய்லர் விடுறான் அப்படின்னா, அதுக்கே பல வியூஸ் போகக்கூடிய, பல மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு என்ன செய்றாங்க, அந்த அளவிற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு வரவேற்பு குடுக்குறாங்க. இங்க எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு இதுவும் யாரும் என்ன செய்யல, இன்ட்ரோடக்ஷன் குடுக்கல. நேரடியாகவே அல்லாஹ் அருள்ன குர்ஆனே அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறான். என்னோட வேதம்ப்பா, இது இப்படிப்பட்ட உண்மைகள் இருக்கிறது. இந்த அளவுக்கு நான் சான்றுகளை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் நேரடியாக இன்ட்ரோடக்ஷன குடுக்குறான். ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றான். இது என்னை நம்புவோருக்கு இது அறிகுறி இருக்கு அப்படின்னு அப்ப இந்த ட்ரெய்லரே இவ்வளோ இருக்க போம்போது, இப்படி இப்படி உண்மையான காரியம் இருக்குது என்று சொல்ல போம்போது, அது தொறந்து அதை முழுமூச்சாக நம்ம முழு மனதோட எடுத்து ஏற்றுக்கொண்டு, தொறந்து என்ன இருக்குது என்று ஒரு ஆர்வத்த எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய அற்புதமே நம்மளுக்கு தெரியும். அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கான். சூரத்துல் தௌபா எடுத்து ஓதி பாருங்க. தவறுகள் மனிதர்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறுகள் செய்யக்கூடிய மனிதர்கள தான் விரும்புறான். அப்படிதான் மனிதர்களை படைத்திருக்கிறான். ஆனா, அந்த தவறு செய்ததுக்கு அப்புறம், அத மன்னிப்பு கேட்டோனே அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் அப்படின்னா, "நீ தவறு செஞ்சுட்டியா? அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டியா? நீ செய்த தவறை நான் நன்மையாக்கிட்டேன் போ" அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ்! எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ல நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் விஷயங்கள வைத்திருக்கான் பாருங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு விஷயம் ஒரு மனிதன் செய்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவ தவறு செய்றான், 2 வாட்டி தவறு செய்றான், 3 வாட்டி தவறு செய்றான். ஒரு கம்பெனில வேலை பார்க்குறான், ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ, கவர்ன்மென்ட் கம்பெனிலயோ வேலை பார்க்குறான்னு வச்சுக்குருவோம். தன் வேலை செய்கிற இடத்துல ஒரு தடவ தவறு செய்றான், 2 தடவ தவறு செய்றான், 3 தடவ தவறு செய்றான். தவறு செய்ய போம்போது அவன் அவன்ட்ட மேனேஜர்ட்டயோ அல்லது அவன்ட்ட ஹெச்ஆர்ட்டயோ இல்ல மேல உள்ள அதிகாரிட்டயோ என்ன செய்றான்? திட்டுகள் வாங்குறான். வாங்கிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டம் வருது. ஒரு கட்டம் ஒரு 6 வாட்டி, 7 வாட்டி செய்ய போம்போது அவன் அதிகமா திட்டு வாங்கி அவனுக்கே வெக்ஸ் ஆயி, வேலையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் போய் செத்தாச்சும் செத்து போயிறேன். முடியவே முடியாது அப்படின்ற அளவிற்கு மனநிலை மாறக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு அந்த வேலையின் காரணத்துக்காக என்ன தள்ளப்படுகிறாங்க. ஆனா, அல்லாஹ் இங்க பாருங்க என்ன சொல்றான்? ஒருபோதும் என்ன செய்யாத, நிராசை அடைந்து விடாத. ஒருபோதும் என்ன செய்யாத, நிராசை அடைந்து விடாத. தவறு செஞ்சுட்டியா? வா! நீ 1000 முறை தவறு செய். நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். உனக்கு வாய்ப்பு குடுத்துருக்கேன். நீ வா! வாய்ப்பு குடுக்குற வரைக்கும் உனக்கு என்ன செய், உனக்கு இருக்குது அவகாசம். அந்த அவகாசத்த பயன்படுத்திக்கோ. நீ தவறு செஞ்சா மன்னிப்பு கேளு. நான் உனக்கு மன்னிப்புக்கிறேன். நிராசை அடைந்து விடாதே. நான் இருக்கிறேன். நான் கருணையாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு மேல என்னங்க வேணும்? என்ன தவறு செய்தாலும் மன்னிக்கிறேன்றான். அப்போ மன்னிக்கிறேன்ற என்ற குணம் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்குது என்று சொன்னால், மன்னிப்பை கேட்பதற்கு நம்மிடத்தில் அந்த குணம் இருக்க வேண்டும். அந்த குணம் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த அச்சம் வர வேண்டும் என்று சொன்னால், அந்த நிராசை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அந்த குர்ஆனுடன் நெருங்க வேண்டும். குர்ஆன் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த வகுப்பில நமக்கு சொல்ல தரப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகுப்பின் மூலியமாக நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் மேலும் வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நம்மளுக்கு விரிவாக இந்த குர்ஆனில் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக, ஒரு நல்ல சிந்தனையுள்ள மனிதனாக நம்மளை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.